சென்னை ஆலந்தூர் பகுதியில் உள்ள காவலர் குடியிருப்பில் காவலர் ஒருவரின் வளர்ப்பு நாய் கடித்ததில் சிறுவன் காயமடைந்தான். வேளச்சேரியைச் சேர்ந்த சிறுவன் விடுமுறைக்காக உறவினர்கள் வீட்டிற்கு சென்றபோது சிறுவனின் உறவினர்கள் காவலர்கள் என்பதால் பணிக்கு சென்று விட்டதாக தெரிகிறது. அப்போது வீட்டில் இருந்த சிறுவன் அஸ்வந்த் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த காவலரின் வளர்ப்பு நாய் ஒன்று கடித்திருக்கிறது. இதில் சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நாய்களின் தாக்குதலுக்கு சிறுவர் சிறுமியர் உள்ளாவதால் சென்னை வாசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பள்ளியின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த திமுக கிளைச் செயலாளரை தட்டிக்கேட்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே சின்னப்பிள்ளையூரில் உள்ள அரசு பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டிடம் இல்லாததால் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கு பள்ளி மேலாண்மை குழு நடவடிக்கை மேற்கொண்டது. அப்போது பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை திமுக பிரமுகர் ராஜேந்திரன் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றபோது அதனை தடுத்து நிறுத்திய ராஜேந்திரன் மற்றும் அவரது மகன் கோபால் ஆகியோர் பள்ளி மேலாண்மை குழுவினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பள்ளி மேலாண்மை குழுவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த பள்ளி நிலத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் பல முறை ஒரு முறை நாங்கள் சர்வருக்கு பணம் கட்டி அளந்தோம். அப்போ ஆக்கிரமிப்பாளர் ராஜேந்திரன் தடுத்துட்டார் ஒரு முறை. இரண்டாவது முறையும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் சர்வருக்கு பணம் கட்டி அளக்க காவல்துறை பாதுகாப்பை வச்சு அளக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும்போது அவர் மறுபடியும் என்னை இவன் தான் மெடிசன் போகிறான்னு சொல்லிட்டு என்னை தாக்கிட்டாங்க. ராஜேந்திரங்கிறது திமுக பிரமுகர் பையன் தான் தாக்கிட்டார். அப்புறமேல நான் 2 நாள் ஜிஹெச்சில் பெட்டில் இருந்தேன். வந்துட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பலத்த மழை பெய்ததால் மஞ்சள் ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து சென்றது. திருவண்ணாமலையில் கடந்த 1 மாதமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் ஜவ்வாது மலை, போலூர், ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் ஜவ்வாது மலையில் பெய்த பலத்த மழையால் மஞ்சள் ஆற்றில் திடீரென்று மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியது. இந்த மழையால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கோடை வெயிலின் தாக்கத்தால் வெற்றிலைகள் சருகாகி கீழே விழுவதால் வெற்றிலை விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவிடைமருதூர் அருகே உள்ள ஆவணியாபுரம், மஞ்சமல்லி, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் வெற்றிலைகளை பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தாலும் கடும் வெப்ப அலை வீசி வருவதாலும் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள வெற்றிலைகள் கருகி சருகாகி வருகிறது. தற்போது வெற்றிலை விலை உயர்ந்த போதிலும் வியாபாரிகள் தங்களிடம் குறைந்த விலைக்கு வெற்றிலை கொள்முதல் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதென வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விடிய திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் ஏரியில் உள்ள மரங்கள் காய்ந்ததால் பறவைகள் சரணாலயம் வெறிச்சோடி காணப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து இனப்பெருக்கத்திற்காக பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு வரும் பறவைகள் இனப்பெருக்கம் முடிந்த பின்பு ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள மரங்கள் காய்ந்து வருகிறது. இதனால் போதிய வெளிநாட்டு பறவைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வெறிச்சோடி காணப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முள்ளிக்குளம் ஊராட்சி வடக்கு தெருவில் கழிவுநீர் கால்வாய், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் தெருவில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முறையிட்டும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மல்லி காவல் நிலையம் முன்பு சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு ரோஜா தோட்டத்தில் பூத்து குலுங்கும் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்துச் சென்றனர். கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் அரசு ரோஜா தோட்டம் அப்சர்வேட்டரி பகுதியில் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 1500 ரோஜா செடிகள் வளர்க்கப்பட்டு பராமரித்து வரப்படுகிறது. இந்த தோட்டத்தில் பல்வேறு நிறங்களில் ரோஜா மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகிறது. இந்த ரோஜா தோட்டத்தில் உள்ள பல்வேறு வகையான ரோஜா பூக்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து சென்றனர். மேலும் இந்த வண்ண ரோஜா மலர்கள் பூத்திருப்பது கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா 1-2 பூ குட்டி குட்டியாக அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லா பிக்காக நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.